மேஷராசிக்காரங்களை பொறுத்தளவில் அவங்களுக்கு இந்த ஆண்டு தான் வந்து 7.5 சனி தொடங்கி இருக்குது. சனி பகவான் மீன ராசிக்குள்ள வந்ததிலிருந்து அவர் வந்து 7.5 சனிக்குண்டான பலன்களை எல்லாம் மேஷராசிக்கு கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார். இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஹீட்டை அவங்க வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லாத்துலேயும் ஒரு தடை, தாமதங்கள், ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், இது எல்லாமே மேஷராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டுல தொடங்கி இருக்கும். இப்போ வக்ரசனி காலகட்டத்தில் அவர்களுடைய 2ஆம் வீடான ரிஷபத்தை சனி பகவான் 3ஆம் பார்வையாக பார்க்கிறார். இப்போ 2ஆம் வீடை பார்க்கறதுனால அவங்களுக்கு வந்து இதுவரைக்கும் வந்து பொருளாதார அளவில் இருந்த சிக்கல்கள் எல்லாமே குறைய போகுது. அதாவது ஜூலை 13 இருந்து நவம்பர் 28 வரைக்கும் இந்த பலன்கள் அவர்களுக்கு இருக்கும். பண நெருக்கடி என்பது அவர்களுக்கு குறைய போகிறது. கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும். அவர்கள் வந்து இதற்கு முன்னாடி தொடங்கி விட்டிருந்த பல செயல்களை இப்போ வந்து தொடங்கி நடத்துவதற்குண்டான அந்த வல்லமை கிடைக்கும். குடும்பம், அது ஒரு குடும்பஸ்தானத்தை பார்க்கிறாருங்கிறதுனால குடும்பத்துல ஏதாவது பிரச்சனைகள் இருந்தது, கணவன் மனைவிக்குள்ள ஏதாவது பிரச்சனைகள் இருந்தது, பிரிந்திருக்கிறாங்க கணவன் மனைவி ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு காரணமாக அப்படின்னா அதெல்லாம் தீரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அவர்களுக்கு அமையும். பேச்சிலையும் அவங்களுக்கு ஒரு இனிமை பிறக்கக்கூடிய காலமாக இருக்கும். அதே போலவே அவர் 6ஆம் இடத்தை பார்க்கிறார். 6ஆம் இடம்ங்கிறது கடனுக்கு உண்டான இடம், சத்ருக்கு உண்டான இடம், நோய்க்கு உண்டான இடம். இந்த 3 விஷயங்களையுமே சனி பகவான் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பெருவளவு குறைச்சி விட்டுருவார். ஜூலை 13 இருந்து நவம்பர் 28க்குள்ள நீங்க கடனை அடைக்கணும் அப்படின்னு நினைச்சு வேலை பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கடன் அடைய எல்லா வகைகளும் பிறக்கும். அதே போல நோய்களும் படிப்படியாக குறையும். அதாவது சனி பகவான் தன்னுடைய 10ஆம் பார்வையாக 9ஆம் வீடான தனுசை பார்க்கிறார். 9ஆம் வீடான தனுசை பார்க்கறதுனால தந்தை வழியில உங்களுக்கு மருத்துவ செலவுகள் இதுவரைக்கும் ஏற்பட்டிருந்ததுன்னா அதெல்லாமே குறையும். தந்தை வகையில் வர வேண்டிய பண வரவு, சொத்துகள் எல்லாமே கிடைக்கும். அவருக்கும் உங்களுக்குமாக இருந்த அந்த ஆர்கியூமெண்ட் குறையக்கூடிய டைமாக இந்த டைம் இருக்கும். மற்றபடி இந்த காலகட்டத்தில் குரு பகவான் ரொம்ப சாதகமா 3ஆம் இடத்துல இருக்கிறாரு, தைரியஸ்தானத்தில் இருக்கிறாரு, நிறைய தைரியங்களை அள்ளி கொடுக்கிறாரு. அவர் 4ஆம் இடத்துக்கு இந்த வக்ரசனியினுடைய இறுதி காலகட்டத்தில் பெயர்ந்து 2 மாதம் வந்து கடகராசியில சஞ்சரிக்கிறார். அந்த காலகட்டத்தில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். மற்றபடி சூரியனுடைய அந்த பெயர்வும் வந்து ரொம்பவே சாதகமாக இருக்கிறது. சிம்மத்தில் வந்து சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய ஆவணி மாதத்தில் உங்களுக்கு நிறைய நற்பலன்கள் நடக்கும். புரட்டாசியில அவர் சஞ்சாரம் செய்கிற காலத்துல மட்டும் ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா புரட்டாசி கன்னிராசியில சூரியன் இருக்கும்போது நேரடியாக யார் பார்க்கறா, சனி பகவானே வந்து சூரியனை பார்க்கிறார். அது அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல அம்சமாக இருக்காது. எனவே அந்த காலகட்டத்தில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். மற்றபடி மேஷராசிக்காரர்களுக்கு இந்த 7.5 சனியில் மாட்டிக்கொண்டோமே அப்படிங்கிற ஒரு அந்த கவலைகள் தீர்ந்து இந்த ஒரு 6 மாத காலகட்டம் ரொம்ப ரிலாக்ஸான காலகட்டமாக உங்களுக்கு அமைய போகுது அப்படிங்கிறது தான் உண்மை.